ஹைடா ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் டேக் கிளவர். ஓகேடா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தரமான சம்பவத்தோடு இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் போகிறோம். ஓகேடா, இது வந்து நம்ம ஆர்மிகள் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான். பொசசிவ் பனிஷ்மெண்ட் இதிலே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்க போகுதுன்னு. அதனால் எல்லாருமே ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக 18+ இருக்குண்டா. பார்க்குறதுக்கு பிடிக்கிறவங்க பாருங்கள், யாரும் கம்பல் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கடா. ஓகே, நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் பிடிச்சி தான் பார்க்குறீங்க. இருந்தாலும் புதுசாக யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போவே முன்னாடியே சொல்லிடுறேன், இது 18+ கண்டென்ட் தான் இருக்கும். ஓகேவாடா? ஓகே, நம்ம வந்து இப்போது அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் ஓக்கான ஒன் ஷாட். இதில் வந்து ஜேகே தான் டாப்பு, டே தான் பாட்டம். ஒன் ஷாட் டைட்டில் வந்து என்னென்னா பொசசிவ் பனிஷ்மெண்ட். ஓகே ஓகே காய்ஸ், வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்போ ஆன்லைனில் வேண்டாம், நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. டே ஜிமினு, என்னைய நீ சமாதி கட்டுறதுக்கு பார்க்குறேன்ட்டு எனக்கு நல்லா புரியுது. என்னால் முடியவே முடியாது, சத்தியமாக முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜிம்மி வந்து டே ப்ளீஸ்ரா போடுறா, டே ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு தானே ஃபஸ்ட்டு டான்ஸ்டா, ப்ளீஸ்ரா போடுறா, டே இந்த டான்ஸ் பாரு எவ்வளோ மெலோடியான சாங், டே இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்காங்கடா, டே இது இப்படி தாண்டா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாதுடா, இது பெல்லி டான்ஸ்லாம் இந்த மாதிரி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயா ஜிம்மி வந்து கெஞ்சிட்ருக்காங்க. டே வந்துட்டு போட சொல்லி. டே வந்துட்டு சத்தியமாக முடியாதுடா, உனக்கு அவளை பற்றி தெரியாது, அவள் ரொம்ப ரொம்ப பொசசிவ்டா, என்னால் சத்தியமாக அவங்ககிட்டலாம் பனிஷ்மெண்ட் வாங்கவே முடியாதுடா, ப்ளீஸ்டா விட்டுருடா, இது மட்டும் நான் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அவன் என்னை அப்படியே உயிரோடு கொளுத்தி போடுவான்டா, என்னால் முடியவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டே இங்கே பாரு நம்மளது ஃபஸ்ட்டு சாங் ஓகேவா, அவங்களுக்கு அங்கே பேஸ்கெட் பால் மேட்ச் போயிட்டுருக்குது. அதனால கண்டிப்பாக அவங்களால ஃபஸ்ட் சாங்குக்கு வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் டே மேனேஜ் பண்ணிக்கலாம்டா, ப்ளீஸ்டா, டே போடுறா, டே என்னோடய ஹார்ட் ஒர்க்டா, இது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கேன்டா, நீயும் தானேடா, டே வாடா, டே ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சிகிட்டு இருக்காங்க. ஜிமின் இருந்துட்டு டே உனக்கு இந்த விபரீதம் தெரியாது, அது அனுபவிக்க போகிறது நான் தான், தேவையில்லாமல் என்னை போட்டு கோத்து விட்டுறாதுடா, ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கேயா ஜிமின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவர் வந்துட்டு கெஞ்சது இந்த டான்ஸ் ஆடியே ஆகும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெல்லி டான்ஸோ அது என்னமோ மாதிரி ஒரு டான்ஸ் இருக்குண்டா, அந்த பெல்லி டான்ஸில் பேலிட் டான்ஸ் அந்த மாதிரி டான்ஸு ஜிம்மின் அதுக்கு அவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் அதில் வந்து கலந்துட்டு அந்த மாதிரிலாம் டான்ஸிங்க்கெலாம் காஸ்டியூம்லாம் போட்டு ஆடியிருப்பார். பட் டே இருந்துட்டு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மின் வந்துட்டு கெஞ்சதுனால அந்த டான்ஸுக்கு வந்திருப்பார். அந்த டான்ஸ்லேயும் கூட டே இருந்துட்டு நின்று சாங் தான் பாடுற மாதிரி இருக்கும். அவர் வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு சுற்றி ஆடுற மாதிரி இருக்கும். அந்த நின்றுட்டு சாங் பாடுறதுக்கு ஜிம்மின் பண்ண வேலை, டாப்பில் வந்து ரிவீலிங்கான ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க. அதுதான் இருந்துட்டு டே இருந்துட்டு போட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சிட்ருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு டே போட்டே ஆகுன்றா, நீ போட்டாதான்டா டே இந்த காஸ்டியூமுக்கு இந்த சாங்க்கு தானே நல்லா இருக்கும்டா, அதுவும் இல்லாமல் நல்லா வைப்பாக இருக்கும்டா, ப்ளீஸ்டா போடுறா, டே எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்லாம் இது சொல்கிறானாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டே வந்துட்டு பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டான்டா, ஏன்னா அவன் உன்னோட புரிஞ்சுட்டான், சரி உன்னோட ப்ரொஃபஷனல் இது இந்த மாதிரிலாம் போட்டால் தான் இதாகணும், ஆனால் நான் எதுக்குடா போடணும், அது நீ வெறும் பாட்டு தானே போடுற, அது எதுக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு நீ திட்டுவான்டா, முடியல, திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, டே அவன் வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பான், என்னால் முடியாதுடா, ப்ளீஸ்டான்ட்டு இங்கே கெஞ்சிட்ருக்காங்க. ஜிமினா அவ்வளோதான், எதுவுமே பேசல, காலையே விழுந்துட்டார். தங்கம் ப்ளீஸ்டா, எனக்காக உயிர் நன்மை இவ்வளோ கெஞ்சுறேன்லடா, எனக்காகடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி. தேவா என்னடா பண்ணி தொலையுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இங்கே அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே அந்த சைடு கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்க்கலன்னா இங்கே அப்படியே பேஸ்கெட் பால் மேட்ச் போயிட்டுருக்குது. இப்போ லீடிங்கில் இருக்கிறது நம்ம ஜிகோல் டீம் தான். பிரேக் விட்டுருக்காங்க, பிரேக்கில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு. அப்படியே ஜேகே இருந்துட்டு அப்படியே ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்படியே சைடில் கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே யூங்கி இருந்துட்டு பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. அந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா எல்லாருமே யூங்கி ஜேகே அப்படிங்கிற மாதிரியே 2 பேர்த்துக்கும் அவ்வளோ அப்படியே ஃபேன் கேர்ள்ஸாக அப்படியே வந்து குமியிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க 2 பேர்த்துனால தான் குரூப்பே வந்து லீடிங்கில் போயிட்டுருக்குது. இப்போ யூங்கி இருந்துட்டு என்னடா இது இப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்குது, அப்புறம் அவனுங்களோட டான்ஸை பார்க்க முடியாது போலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
டே ஒன்றும் டான்ஸ் எல்லாம் ஆடல, அவன் வெறும் சாங் தான் பாடுறான் அப்படிங்கிற மாதிரி கோல்டாக ஜேகே இருந்து சொல்கிறாங்க. அதை கேட்டால் ஆமாம் ஆமாம் ஆள் பாட்டு தான் பாடுறான், என் ஆள் தான் டான்ஸ் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இங்கே இருந்துட்டோம். சரி பார்க்க முடியாதுன்னு யார் சொன்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேன்னு சொன்னாங்க. எப்படிடா பார்க்குறது பாரு, இனி ஒரு 2 ரவுண்ட் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். இந்நேரத்துக்கு அவங்க மேக்கப் ரெடி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு இப்போ அப்படிங்கிற மாதிரி டைமிங் காட்டுறாங்க. பார்த்தா 10 அந்த மாதிரி காட்டுது. 10 தானே, 10:10க்கு நம்ம அங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க இருந்து என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவர் வந்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாங்க. இந்த பக்கமாக டே இருந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டார். ஜிமன் வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ தங்கக்குட்டி செல்லக்குட்டி தேங்க்ஸ்டா லவ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி லைட்டாக சீனில் கிஸ் பண்ணுறாங்க. டே போட அந்த பக்கம், ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி இங்கே பயந்துக்கிட்டு இருக்காரு டே இருந்துட்டு. அப்படியே இப்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெர்ஃபார்ம் வந்து பேலே டான்ஸ். அதுக்கு நம்ம ஜிமினியும் டேவையும் வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்துட்டு ஆங்கர் பண்ணுறவங்க கூப்பிட்ருக்காங்க. அப்படியே ஜிமினும் டேவும் வந்துட்டு வராங்க. அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஷுவர் ஆகுது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நடுக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. அப்படியா இப்போ ஸ்டேஜ் முன்னாடி நின்று அவங்க லைட்டாக சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஆடியன்ஸ்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருந்து அதை லிசன் பண்ண அப்படியே அவரோட அழகான டீப் வாய்ஸில் அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மிஸ்மரைஸ் ஆகி அந்த டான்ஸையும் அந்த சாங்கையும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த க்ரௌட் எல்லாமே அவ்வளோ அழகாக லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாதி ஃபங்க்ஷனுக்கு மேலே அவங்க சாங்கு இதுக்கு மேலே போயிடுச்சு. அப்போவா இந்த பக்கம் சுகாவும் ஜேகேவும் வந்துட்டாங்க. வந்துட்டு டே மச்சான் நீ சொன்ன மாதிரியே முடிச்சுட்ட பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே மேலே ஷோல்டரில் போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களாம் சரி வாடா பார்க்கலாம், அவனுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடிஞ்சிருக்கு, இது போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படியே அந்த வாய்ஸ் அங்கேருந்து வரும்போது அந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது ஜேகேக்கும் சுகாக்கும் என்னோட இது சூப்பராக இருக்குது, உன் ஆள் என்ன இவ்வளோ அழகாக போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே இந்த சாங் கேட்டே வராங்க, பார்க்குறாங்க. சுகா இருந்துட்டு அப்படியே அந்த டான்ஸ், அது ஜிம்மில் ஆடுற டான்ஸ், அது அந்த பேலே டான்ஸ் எல்லாமே அப்படி பார்த்து அவ்வளோ அப்படியே அட்மையர் ஆகி நின்றுட்டுருக்காரு. அந்த பக்கமாக ஜேகே இருந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் எனக்கு லிசன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே டேயோட பியூட்டியை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகாக அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்க நல்லா ஜேகேயும் கூட அது மைண்ட் பண்ணலாம், அந்த டேயோட அழகில் அப்படியே மயங்கி நின்று பார்த்துட்ருக்காங்க. கம்முன்னு இல்லாமல் அந்த காலேஜில் ஜூனியர் பசங்களும் இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு டே யாடா இந்த சீனியரு இப்படி ஆடிட்டுருக்கு, டான்ஸ் ஆடுறவங்களும் பாரு, பாட்டு பாடுறவங்களும் பாரு, அதை விட பாட்டு பாடுறவங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க. டேடி அந்த சீனியர் காலையில் நான் கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்டா. டே மச்சான் வேண்டாம், எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, நானும் அவருக்கு ட்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான், நீ இதில் வராத அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட டாப்பர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஜேகே காதில் கேட்டுருச்சு. அவருக்கா அப்போ தான் அவர் சென்ஸுக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ தான் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஜேகேக்கா அவ்வளோ கடுப்பாகுது. அவர் ஃபஸ்ட்டு அந்த அழகை வந்து அட்மையர் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க பேசுகிறதுல அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா டாப்லாம் ரிவீலிங்காக இருக்குது. ஜேகேக்கு அவ்வளோதான் கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சுகாவா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, ஜேகே செம்மையாக இருக்குல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறாங்க. ஜேகேவா அவ்வளோ கொலகாண்டில் டேவை மறைச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவன் அதுக்கு எப்படி மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டே பக்கத்தில் அந்த ஐஸ் போகுது. பார்த்தா டே இப்படி ட்ரெஸ் போட்டுருக்கிறது சுகா பார்த்துட்டு ஐயோ இன்றைக்கி இவன் சத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவா அப்படியே கம்மி நின்றுக்கிறாங்க. அப்படியே இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே சாங்லாம் முடிஞ்சோன்னா அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருமே நின்றுச்சுன்னு அப்படி கிளாப் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குதுன்ட்டு. அப்புறமா இருந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு எல்லாத்துக்குமே தேங்க்யூங்கிற மாதிரி எல்லாருமே அப்படியே 2 பேருமே சேர்ந்து பஹு பண்ணுறாங்க. பஹு பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திரிச்சுன்னு அப்படியே க்ரௌட்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் இருந்துட்டு அப்படியே ஒன்று பார்த்துட்டு ஹாப்பியாகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கையை காமிச்சிட்ருக்கான். இப்போ தான் பக்கத்தில் நிற்கிற அவங்களையும் பார்த்துட்டு ஐயோ என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை
கீழே நிமித்திட்டு இப்படி டேவ் இருந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா என்னடா மச்சான் நல்லா தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜிபின் கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. மச்சான் மன்னிச்சுக்கோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் எதுக்கடா சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்படியே ஜிம்மி இருந்துட்டு லைட்டாக சின்ன திருப்பி அப்படியே பார்க்க வைக்கிறாங்க அந்த சைடு. டேரெக்ஷன் பார்த்தோன்னா என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா அவங்க ஜேகே நிற்கிறது தெரியுது. அவ்வளோதான் டேக்கை அள்ளு விட்டுருச்சு. ஒருக்கா கை காலில் ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறவங்களா மேலே வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேர்த்துக்குமே ஹேண்ட் ஷேக்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் டேக்காக ஹேண்ட் கொடுக்கும்போது அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவங்கள பார்த்துட்டு என்ன இவ்வளோ ஷிவர் ஆகுது, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பாடுறதுனால இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒப்பீனியன்லாம் கேட்டிருக்காங்க. ஐயோ இது என்ன எங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் தானே, எங்களை கொஞ்சம் விடுங்க நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே பரபரன்ட்டு இழுத்துட்டு ஓடுறாங்க. இருக்கிறவங்களா சூப்பராக பண்ணீங்க, மார்வலஸ், ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அந்த பசங்களா டெய்லி போய் அந்த ரூமுக்கு போய் பார்க்கலான்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. இங்கே ஜேகேக்கு அவ்வளோ கடுப்பாகுது. பசங்களை நிறுத்திட்டு யாரை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீனியர் அது ஒன்றும் இல்லை சீனியர், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா அவங்க தாங்க சீனியர், காலேஜ் ஃபஸ்ட் இயரு, இந்த காலேஜுக்கே தெரியுமே அவன் ஏன் ஆளுன்னு, அவனை எப்படிலாம் அவங்களுக்கு இப்படி பார்க்க தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பசங்களா சீனியர் சாரி உங்கள் ஆளுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் சொல்கிறான். இன்னொரு பையனுக்கு அது தெரிஞ்சிட்டே தான் அவன் கமெண்ட் அடிச்சிருப்பான். உனக்கு தெரியாது சரி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. அவன்கிட்ட சீனியர் சாரி சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்துக்கலாம்டா, நாளையிலேருந்து உங்களை பார்த்துக்கிறேன், போங்க இப்போ போங்க, எதுக்கு இப்போ போய் பிரச்சனை பண்ணிட்டேன், நாளைக்கு இருந்து இன்னொரு டார்ச்சர் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரகால சொல்லிவிட்டு அப்படியே அவர் வந்துட்டு போகிறாரு. சுகாவை இங்கே அச்சோ இன்னைக்கு பாவண்டாட்டி என்ன நன்மைக்காக போகிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. இப்போ அவங்க வந்த வேகத்துக்கு ஜிம்மின்னு இருந்துட்டு உள்ளே போட்டு இழுத்துட்டு அந்த ரூம்குள்ளே போட்டு இழுத்துட்டு நீ சொன்னேன்னு கேட்டியாடா, என்னடா இப்போ நான் பண்ண போகிறோம், வச்சுச்சோ அவன் வேறு பார்த்து தொலைச்சிட்டானேடா, அப்படியே அவனுக்கு தான் இந்த மேட்ச் இருந்துச்சுடா பேஸ்கெட் பால் மேட்ச், அப்புறம் எப்படிடா அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. ஜிம்மினா இருந்துட்டு டே எனக்கு எப்படா தெரியும் அவனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக மேட்ச் முடிச்சுட்டு வருவானுங்கன்னு, நம்மளது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்டா, அதுக்குள்ளே இப்படிலாம் நடக்குது சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு டோர் வந்து அப்படியே அடிச்சுட்டு ஓப்பன் ஆகுது. அங்கேயே பயந்துட்டு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னா சுகா இருந்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து செத்தடா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கட்டுறாங்க. டேவை அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே தாங்க நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஜேகே இருந்துட்டு உள்ளே வராங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொண்டாக்க வராங்க. அங்கே வந்துட்டு ஜிமின் வெளியே போக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே சீனியர் அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு ஏற்ற மாதிரியே ஜேகே ட்ரெஸ்ஸு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தான் கம்பல் பண்ணி போட சொன்னேன், சாரி சீனியர் ப்ளீஸ் அவன் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேவா வெளியே போன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகா வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ வா டே இருந்துட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக் சாரிடா டே உண்மையாலுமே நான் போடவே மாட்டேன்னு சொன்னேன், அவன் காலையே விழுந்து கெஞ்சிட்டான்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, அது சாரிடா டே சாரிடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். என்னடா ட்ரெஸ் இது, உன்னை எவனாவது ஒருத்தன் எந்த இதை பார்த்தாலுமே அவன் கண்ணேவே நோண்டி அப்படி போட்டுருவானுங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வரும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, சொல்லுடா என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த கபோர்டை போட்டு அடிக்கிறாரு. அவ்வளோதான் டேக்கு இருந்துட்டு அப்படியே ஷிவர் டே சாரிடா டே நான் சொல்கிறேன்ல ஜிமின் அவ்வளோ கெஞ்சினான்டா. சரி அது சாங்க்கு மட்டும்தான் கொஞ்சம் க்ரௌடை விட்டு ரொம்பவுமே தள்ளி அந்த சைடில் இருக்கிறதுனால தானே நான் போடணும், அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டே புரிஞ்சுக்கடா ஜங்குக் சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்துச்சு ரைட் கேட்குறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக அவ்வளோ கையெல்லாம் முறுக்குறாரு. டே சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே இருந்துட்டு அப்படியே போய் ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அந்த கபோர்டில் வந்துட்டு டேவை அப்படியே கைச்சி பிடிச்சி இழுத்து பின் பண்ணி அப்படியே ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ ஹார்ஷாக இருக்குது.
டேவா அவ்வளோ இருக்குது, ப்ரீத்தே பண்ண முடியல, அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹைப்புக்கு போயிடுது ஜேகே இருந்துட்டு. அப்படியே அது பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படி கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயா இருந்துட்டு அப்படியே புஷ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே இருந்துட்டு ஒரு முறை தான் அப்படியே கண்ணை திறந்துட்டு மறைச்சி பார்க்குறாங்க. அவ்வளோ அந்த கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. அப்படியே இருந்துட்டு கம்முன்னு விட்டுறாங்க. அவங்க ஹேண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே அவர் கோஆப்ரேட் பண்ண முடியல, இருந்தாலும் வந்துட்டு அப்படியே கோஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ஜம்புக்கு இருந்துட்டு அந்த கிஸ்ஸை அப்படியே லைட்டாக கோஆப்ரேட் பண்ணுறது தெரிஞ்சோன்னா அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு அது அப்படியே பார்க்குறாங்க. தேவா அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாங்க. ஜம்புக்கு லைட்டாக மூச்சு வாங்குது. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ சத்தியமாக எவன் சொன்னாலுமே இந்த ட்ரெஸ்ஸை நீ போடவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயே லைட்டாக சின்ன டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டேபிளில் வந்துட்டு அப்படியே படுக்க வைக்கிறாங்க. டேவா இருந்துட்டு ஜம்புக்கு வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கையை பிடிக்க போகிறாங்க. ஜம்புக்கு இருந்துட்டு கம்முன்னு கையெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவா வந்துட்டு அப்படியே கையை எடுத்துடுறாங்க. ஜம்புக்கு வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு மேலேயே போட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட்டை போட்டு அப்படி ஒரு ஜஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ஜஸ்ட்டை போட்டு அப்படி கடிச்சிட்ருக்காங்க. ஜம்பு வலிக்குது ப்ளீஸ்டா வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயா ஜம்புக்கு எதுவுமே கேட்கல, அவ்வளோ ஹர்ஷாக போயிட்டே இருக்குது. அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படி கிழிச்செறிகிறாரு. இப்போ அப்படியே மேலே இருந்துட்டு டேவா இருந்துட்டு அப்படியே கண்ணில் அவருக்கு லைட்டாக ஐஸ்லேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி அப்படியே ஐ ட்ராப் வந்துட்டு ஜம்புக்கு தொடச்சி விட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க. இருந்துட்டு ஜம்புக்கு சரிடா நம்ம வீட்டில் போயாச்சும் பார்த்துக்கலாம் ஜம்பு, இது வேறு பப்ளிக் பிளேஸில் வேண்டாண்டா, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்டா, வெளியே யாராவது கேட்டுருவாங்க ஜம்புக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. காலேஜுக்கே தெரியும்டா நீ ஆளுன்னு, பட்டு இந்த ஜூனியர் பசங்க தெரியாதுல, எவன் கேட்டாலும் எனக்கு என்ன, நீ எனக்கு தான் புரியுதா, நீ விட்டுற மூச்சு கத்தோட அது எனக்கு மட்டும்தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேர் பாடியில் வந்துட்டு அப்படியே டங்கு வச்சு அப்படியே அங்கேருந்து அப்படியே லிக் பண்ணிகிட்ருக்காரு. டேகா அப்படியே மூனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி, மூன் பண்ணுறியா? இல்லையே மூன் பண்ணக்கூடாது, பெயினில் கத்தோன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ லிக் பண்ண இடத்துல அப்படியே போட்டு பைட் பண்ணுறாரு. அப்படியே அவரோட பல்லு ஆக்சுவலாக அப்படியே பட்டுற மாதிரி அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஜஸ்ட் கிட்ட போட்டு அப்படி கடிக்கிறாங்க. அவங்களோட அப்படியே அந்த ரெட் கலர்லேயே மார்க் ஆகிடுது அந்த இடத்துல. டேவா வந்துட்டு ஜங்கு வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட பார்க்குறாங்க. ஜங்கு கிச்சா போட்டு கடிக்கிறாங்க, சட்டையே போட்டு இழுக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு அவரை தள்ளி விட்றத நிறுத்திடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஜங்குக்கு வந்துட்டு மெதுவாக பிடிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த இடத்துலையே அவ்வளோ ஹார்ஷாக இருந்துட்டு போகுது. ஜங்குக்கா வலிக்குதுடா ஜங்கு பார்த்து பண்ணுறேன், வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி. எப்படி நீ ட்ரான்ஸ்பரண்டா போடுவியாடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக தேர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயா இருந்துட்டு முடியல அவருக்கு. ஜங்குக்கா ப்ளீஸ் தான் ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அந்த டேபிளில் வந்துட்டு அப்படி ஷேக் ஆகுது, அவ்வளோ ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு எத்தையுமே மைண்ட் பண்ணல. அவர் பாட்டு அவரோட ஓகே என்னமோ அத்தை வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொல்லலை அந்த ஜூனியர் பையன் எப்படி அவங்க பேசுகிறான், அவனுக்கு இருக்குது இன்றைக்கி என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நாளைக்கே இருக்குதுடா அவனுக்கு எதுக்கு இந்த காலேஜில் சேர்ந்தானுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனை பண்ணல அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பாட்டு அப்படி மூணு பண்ணிவிட்டு அது வந்து அப்படி அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காரு. டேவா வந்துட்டு சரிடா அவனுக்கு பண்ணணும், நான் என்ன பண்ண ப்ளீஸ்டா கொஞ்சம் மெதுவாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு நீ என்ன பண்ண, நீ எதுக்கிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்டாக போட்டேன், அப்போ பாடி எப்படி தெரியலாம், எப்படி தெரியலாம் எப்படி தெரியலாம் தெரியக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கோம். ஜங்கா சாரிடா டே ப்ளீஸ்டா மெதுவாக பண்ணுற முடியல, ரொம்ப ஹார்ஷாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க.
அவர் வந்துட்டு கெஞ்சறதுக்கும் எப்பயுமே இல்லை, அப்படியே இழுத்து போட்டு பைட் பண்ணுறாரு. அப்படி பைட் பண்ணி அந்த இடத்துலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. அந்த ப்ளீட் ஆகுது அப்படியே லிக் பண்ணுறாரு. லிக் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்லு, இதுக்கு மேலே நீ மறப்பியா? சொல்கிறா, மறப்பியா? இந்த லைட்டாக பனிஷ்மெண்ட்டை மறப்பியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு அப்படியே அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோ பண்ணிவிட்டா அப்படியே தேர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே ஜெயிக்க இப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அவர் கொஞ்சம் அந்த ஸ்பீடு எல்லாமே கம்மி பண்ணுறாரு. அவங்களா அப்படியே 2 hours ஆகுது. சுகா இருந்துட்டு இங்கே வெளியே, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, சொல்லு, எதுக்குடா இப்போ அவனை அதை போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேய் இல்லைடா, அது கொஞ்சம் எனக்கு என்னோடய ட்ரெஸ் காம்பினேஷனுக்கு அதாண்டா கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஷார்ட்டாக தான் கேட்டேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காத மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக தாண்டா இருந்துச்சு. ஆனால் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலடா. அது என்ன கொஞ்சம் ஒரு அளவுக்கு தாண்டா இருந்துச்சு. டே என்னடா நடக்குது அவனுங்களுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனா இன்றைக்கி விடவே மாட்டான் பாரு. அவனுக்கு லைட்டாக அவனோட பட்டன் ரிமூவ் ஆகி அந்த ஜஸ்ட்டு பக்கத்தால் தெரிஞ்சினாலே அவன் வந்துட்டு அந்த போடுவான். இப்போ அவனுக்கு அப்பர் பாடி ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. விடுவானா? இன்றைக்கே கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க. நீ கொஞ்சம் ஆரன் சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா சாரிடா, ஓகேவா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு எப்படிடா பேலி டான்ஸ் இவ்வளோ அழகாக ஆடுற, வச்சோ இந்த டேர்னிங் ஒன்று பண்ண பார்த்தியா, செம்ம அழகாக இருந்தடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவா அப்படியே ஃப்ளோட்டிங் டேர்னுக்கு போகிறாரு. அப்படியே ஜிமின் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சாடா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, சரி என்னடா நம்ம ஆள் பார்க்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் நீ பார்த்ததில் எனக்கு வந்து சந்தோஷம்டா, ஆனால் தேவை நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கோழி கொஞ்சம் உனக்கு கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சுகா வந்துட்டு ஆட்டியாக அவரை இன்னும் சேர்ந்து பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஐயோ நம்மளால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ஹார்ஷான செக்ஷன்லாம் முடியுது. இப்போ அப்படியே இருந்துட்டு அப்படியே கெஸ்ஸு வாங்கிட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படி டயர்டில் அப்படி படுத்துட்ருக்காரு. ஜங்குக்கா இருந்துட்டு இனிமேல் எல்லாத்துக்குமே தெரியும்டா நீ ஆளுன்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நெக்கில் கடைசியாக போய் அவ்வளோ ஹார்ஷாக ஒரு பைட் பண்ணுறாரு. அங்கேயா பர்பிள்லாம் மார்க் வரல, ரெட் கலர் மார்க்கே வந்துருச்சு. போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக அந்த டயர்ட்னஸ்லேயும் அப்படியே வந்துட்டு தள்ளி விட்றாங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் தேவா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அந்த குட்டி பிளேஸாக இருக்கும் அந்த அளவுக்கு ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காங்க. போதும் எனக்கு டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்துட்டு சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் ரொம்பவுமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமாக தாண்டா இருக்கும். அந்த ரூமில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ டேனால சுத்தமாலுமே காலம் கூட கீழே வைக்க முடியல, அவருக்கு அவ்வளோ காலெலாம் ஷேக் ஆகுது. அப்படியே ஜங்குக்கு பார்த்து அப்படியே டியர் ஐஸோடு பார்க்குறாங்க. அவருக்கா ஜங்குக்கே அச்சோ என்னடா ரொம்ப பண்ணிட்டோமுங்கிற மாதிரி தோணிட்டு, கவலைப்பட நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே வெளியே வராங்க. இந்த பக்கமாக ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்கோம். இதனால சில பேர்லாம் ஃபங்க்ஷனில் கட்டடிச்சு அப்படியே சுற்றுறவங்களும் இருப்பாங்களா, அது மாதிரிலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. பட்டு தேவை வந்து இந்த மாதிரி ஜங்கு வந்து தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு சீனியரோட ஆள் போலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சில பேர்லாம் ஜூனியர் பசங்களாம் விலகிடுறாங்க. சில பேர்லாம் ஐயோ எவ்வளோ ரொமான்டிக் கப்பலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் டேவோட காதுலேயும் விழுகுது. ரொமான்டிக்காக இவ்வளோ பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே முணங்கிட்டு இருக்காங்க. அப்படியே முணங்கிறது கேட்குது, வாடா வீட்டில் போய் மிச்சத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மிச்சம் அப்போடா அவனை கொன்னே போட்டுருவோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெஸ்ட்டில் அடிக்கிறாங்க. ஜெக்கே வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே டேவ் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு எதுவும் நடக்கலை, ஓகேவா, பாவம் ஜேகே இருந்துட்டு பாவம் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுறாரு. ஓகே, அவருக்கும் கொஞ்சம் மனசு அப்படியே லவ்லாம் வரும்ல, அதனால இப்போ அவருக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒத்தடமெல்லாம் கொடுக்குறாங்க. தேவை இருந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. ஜங்காக இருந்துட்டு அந்த ப்ளேஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கா ரொம்ப ஹர்ஷாக தான் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பரவாயில்ல நம்ம ஆள் தானே, இவன் இப்படி தோணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டீ கூடிய அப்படியே படுத்து தூங்குறாங்க.
நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவா முடியவே இல்லை. டேனால் காலேஜுக்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. சரி ஏன் நம்மளும் துணைக்கு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஜங்க் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் இருந்துட்டு அவர் வந்துட்டு டேவை கூப்பிட்டு வராங்க. அப்போ கூட டேனால் நல்லா நடக்க முடியல, ஒரு அளவுக்கு தான் நடக்கிறாங்க. அப்படியே லைட்டாக தாங்கி தாங்கி நடப்பாங்களா அந்த மாதிரி அவராக அப்படியே தாங்கி தாங்கி நடந்து ஜங்க் இருந்துட்டு அப்படியே கிளாஸில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படி படுக்க அவரோட கிளாஸுக்கு போகிறாரு. இப்போ டேர்ன்ட்டு அப்படி நடந்து வந்து பார்த்துட்டு ஜிமின்னு அப்படியே மச்சான் அப்படின்னு அப்புறம் அப்படியே டே இருந்துட்டு கொல்ல கண்ணில் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஜிமினை. டே நாயே உன்னால தாண்டே இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே இருந்துட்டு அந்த அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கு. அவர் கால் கூட நடந்து வர முடியாது. இருந்தாலும் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்து அப்படியே ஜிம்மில் போட்டு அவர் வச்சிருந்த பேகை வச்சு அட்டின்னு அடிக்கிறாங்க. பைத்தியக்கிற பயலை உன்னை பேச்சு கேட்டு நான் போட்டும் பாடுறான், என்னால் முடியவே இல்லை தெரியுமா, நேற்று ஃபுல்லாக என்ன பேரும் தெரியுமா, நான் வச்சு வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுகுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு டே சாரிடா, டே உண்மையாலுமே சத்தியமாக அவனுக்கு வருவானுன்னு எனக்கு தெரியலடா, எப்படி வந்தானுங்கன்னே தெரியலடா, சாரிடான்னு சொல்லிட்டு எங்கள் எதிரி கெஞ்சிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு. அப்புறமா இப்போ வந்துட்டு லஞ்ச் பிரேக்கு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம், கேன்டீனில் போய் ஜிம்மினும் டேவ் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது ஜூனியர் பசங்களாம் அப்படியே டேவை பார்த்தாலே விலகி போகிறானுங்க. எல்லாருமே விலகி போகிறானுங்க. டேக்கா ஒன்றுமே புரியல. ஏய் என்னடா ஆச்சு, ஜூனியர் பையனுங்களே எதுக்குடா என்னையை பார்த்து விலகி போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ மச்சான் நீ நேற்று வரல, டே நேற்று என்ன தெரியுமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. என்ன தைரியம் இருந்துச்சா என் ஆளை பார்த்து நீங்கள் கமெண்ட் அடிச்சிருப்பீங்க, உனக்கு அவ்வளோ இதாகிடுச்சு, உனக்கு கூட கொஞ்சம் பனிஷ்மெண்ட் தான்டா, பரவாயில்ல போயிடு. ஆனால் இவன் என் ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா அவனோட அப்பர் பாடியை நீ பார்க்குற, என் ஆளுன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் தேவை அப்படி பார்த்தா சொல்லி ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு ராட் எடுத்து அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள. அவனுங்களாம் அப்படி பயந்துக்கிறாங்க. நான் சாரிண்ணா, நான் தெரியாமல் பண்ணிட்டேண்ணா, நான் சாரிண்ணா அப்படின்னு. தெரியாமல் பண்ணியா, நீ தெரிஞ்சுதான்டா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பையனாக வந்துட்டு அவன் அடி வாங்குறத பார்த்தா அப்படியே பயப்பட்டு நடுங்கிட்டு நிற்கிறான். இந்த பக்கமாக சுகா இருந்துட்டு டே சரி விட்றா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விலக பார்க்குறாங்க. எனக்கு கோபம் தீரவே இல்லைடா. டே இனிமேல் இந்த காலேஜில் நீ இருக்கக்கூடாது புரிஞ்சா? இந்த காலேஜில் இருந்த அவனை என் கையாலேயே சாவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு டிசிலாம் வாங்குறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வேறு யாரும் இல்லை, இந்த காலேஜ் சேர்மனோட பையன்தான். இதெல்லாம் இருந்துட்டு வேறு எங்கேயும் நடந்திருக்காது, நடு ஹால்லேயே ஹால்னு சொல்கிறவங்கள கிரவுண்டில் நடந்திருக்கும். கிரவுண்டில் வந்துட்டு அத்தனை ஜூனியர் பசங்க சீனியர் பசங்க செகண்ட் இயர் எல்லாருமே வந்துட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கமாக இதெல்லாம் சொன்னதுன்னு இருந்துட்டு என்ன சொல்கிற, அவன் நேற்று ஃபுல்லாக என் கூட தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் மச்சான் நல்லா யோசிச்சுப்பாரு, உன் கூடயே ஃபுல்லாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம தூங்கினோம்ல அப்போக்கு இது போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது, அதுக்குன்னு எல்லாருமே நீ என்னடா அப்படியே பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க, நான் என்ன டெவிலா இல்லை மான்ஸ்டர் மாதிரி பார்த்துட்டு போகிறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இங்கே இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே அவனுக்குலாம் பயம் இருக்கும்லடா என் ஆளுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு கிட்ட சொல்லிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு உட்கார்றாரு. கொஞ்சம் நீ பண்ணதும் இல்லாமல் என்னடா பண்ணி வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரியுது, நல்லது தானே பேபி, நானும் லாஸ்ட் இயர் இனி வரப்போகிற இயர் விட்டுட்டு போனாலும் ஜூனியர் பசங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல நீ ஏன் ஆளுன்ட்டு, இனி அவனுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உன்னை செய்ய மாட்டானுங்களா, எல்லாம் இருக்கட்டும்டா, எல்லாம் ஃப்யூச்சர் பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு ஜங்கு சொல்லிட்டு உட்காருங்க. இங்கே சுகா இருந்துட்டு பேபி என்ன சாப்பிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகாக ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க கொஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு போடுவோம் இப்போ எனக்கு மட்டும் இப்படி ரகம் வந்து தொலைஞ்சிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயில் மணங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜெயிக்கவா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்து அழகாக ஃபீட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி இது குமிறாரு. அப்படியே இருந்துட்டு இதுக்கு சுபம் போட்டு முடிக்கிறேன்டா ஓகேவா. இது எப்படி வந்திருக்குன்னு தெரியல, கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே சுமாராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா ஓகேவா.
அதுவும் இல்லாமல் என் தம்பி வேறு ஊர்லேருந்து வந்துட்டான். அதனால வந்துட்டு என்னால் உங்கள் வீட்டில் உட்காந்தே ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் மொட்டை மாடியில் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி கோயிலில் வந்து பாட்டு போடுற சத்தம், மந்திரம் ஓதுற சத்தம்லாம் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி பஸ்ஸு லாரி போகிறதும் கேட்டிருக்கோம்டா. கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு 1 வீக் அவன் இங்கே இருக்கிறானாம்மா. ஓகேவாடா? அவனுக்கு ஸ்டடி லீவ் விட்டுருக்கறனால வந்திருக்கான். யாரும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் மேக்ஸிமம் சாங் போட்டு கவர் அப் பண்ண பார்க்குறேன். இருந்தும் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகேடா மிஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பைடா, லவ் யூ ஆல், டேக் கேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட பதிவை முடித்துக்கொள்கிறேன்.